டாடா பாய். ரெண்டாவது மீன் 1 கிலோ இருந்துச்சுன்னா பரவாயில்ல மீன். என்ன அவ்வளோ வெயிட் காட்டுது? மீன் தூக்கலாம். ஏய் ஒத்த கையில தூக்கி பிடிப்பேன். யாருன்னு நினைச்ச? எப்படி ராடு? என்ன ஆட்ல ஆட்டினாலும் ராடு உடையாது. அது அது ஸ்ட்ரைக். அடி 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 அடி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான வீடியோ. நமக்கு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான செட்டப்பு. ஒரு பிகினர் இப்போ தான் நான் மீனே பிடிச்சி பழக போகிறேன், எனக்கு விரால் மீன் பிடிக்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டப்பு. நம்ம பிஎஃப்டி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறீங்க, அதுவும் விரால் மீன் பிடிக்கிறீங்க, எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் தூண்டி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக செட் பண்ணி வச்சுருக்கதா இது. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே தூண்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ரிசல்ட் உள்ள ஒரு வேல்யூஃபுல் மணி. நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான காம்போ கைஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 அடி சாலிட் ராடு வரும் மக்களே. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் வரும், 4000 சீரியஸ் ரீலு, நல்லா மெட்டல் ஸ்பூல் உள்ள ரீலு கைஸ். அவ்வளோதான், நம்ம ராடை செட் பண்ணியாச்சு. சாலிட் ராடு 7 ஃபீட்டு. நம்ம காம்போவில் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டு, 6 ஃபீட்டு, 7 ஃபீட்டு, 8 ஃபீட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது, ரீலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோயில் மணி மாதிரி சவுண்டு கேட்குது. இது வந்து மெட்டல் ரீல்னு சொல்லுவாங்க கைஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் போடுவோமோ அப்படின்னு நினைப்பீங்க. பிளாஸ்டிக் ரீல்லாம் கிடையாது. பிளாஸ்டிக் ரீல் மோஸ்ட்லி நம்ம சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. மெட்டலில் தான் நம்ம கடையில் ஸ்டார்டிங்கே வச்சுருக்கோம். இங்கே பார்த்துக்குங்க, இதான் ரீலு. இது வந்து 1000 சைஸோ 2000 அந்த மாதிரியும் கிடையாது, டேரெக்டாக 4000. ஏன் 4000 சைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஹெவியான லைன் யூஸ் பண்ணணும். நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி 20 mm லைன் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு வந்து 30 mm 32 mm தான் கொடுப்போம். அந்த மாதிரி ஹெவி லைன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 4000 இருந்தால் தான் குறைஞ்சது நீங்கள் ஒரு 80 மீட்டராவது ஸ்பூல் பண்ண முடியும். ரெண்டாவது எமோசியில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த மாடல் தான் பிகினருக்கு நாங்கள் கொடுப்போம். இந்த பர்டிகுலர் மாடல் ஏன் அப்படின்னா இது நல்லாவே தாங்குது. நாங்கள் நிறைய டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல வேல்யூஃபுல்லான ஒரு மாடல்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பிகினராக இருக்கவங்களுக்கு இது ஓகே. இந்த சாலிட் ராடு கூட இதை வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். சாலிட் ராடுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 7 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த 2 பேர். இது கூட சேர்த்திங்கன்னா லைன் தருவோம். ஆனால் என்ன லைனு? ப்ரோ ஹண்டர். காட்டுங்க மக்களுக்கு. ப்ரோ ஹண்டர் லைனு கைஸ். இது வந்து ப்ரோ ஹண்டர் லைனு. ப்ரோ ஹண்டர் மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட ப்ராப்பர்ஸ் லைனுமே இருக்குது. இந்த 2 லைனுமே நமக்கு டேரெக்டாக வருது. நம்ம இங்கே தேர்ட் பார்ட்டி ஆர்டியுமே எடுக்கிறதா டேரெக்டாக சைனாலேருந்து எடுக்கிறோம். ஓரளவுக்கு, அதாவது இதுதான் பேசிக் லைனு. இதுக்கப்புறம் வர லைன் எல்லாமே இதுக்கு மேலே தான் வரும். இந்த லைனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பிகினருக்கு இது ஓகே, ஏன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கைஸ். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் உங்களுக்கு 2 ஃப்ராகுமே வரும். நல்ல சூப்பர் ரிசல்ட் தரக்கூடிய சிலிக்கான் ஃப்ராக்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற நல்ல சிலிக்கான் ஃப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாகவே இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீன் பிடிச்சி பழகும்போது இந்த மாதிரி சிலிக்கான் ஃப்ராகை யூஸ் பண்ணி நல்லா மீன் பிடிச்சி பழகுங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்டிலே வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஃப்ராக்ஸ்லாம் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லி. அடுத்து நீங்கள் போய்க்கலாம். இதான் பிகினர் செட்டப்பு. இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் விரால் பிடிக்க போகிறீங்கன்னா இந்த செட்டப் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், ஆரம்பிக்கலாமாண்ணே? ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஸ்பூல் பண்ணி எல்லாத்தையும் மாட்டி உங்களுக்கு தெளிவாக இதில் ஒரு மீன் பிடிச்சி காட்ட போகிறோம். இன்றைக்கான கண்டென்ட் இதான். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே. காய்ஸ் அவ்வளோதான், நாங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். இதான் எங்களுடைய தூண்டில். நம்ம கடையில் வாங்கக்கூடிய பேசிக் விரால் மீன் தூண்டில் இதான் காய்ஸ். இதில் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு கரெக்டாக தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள். ஆனால் என்னென்ன வருது? ராடு எத்தனை அடி? 6 ஃபீட் 7 ஃபீட் எது வேணும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 6 அடி 7 அடி 8 அடி 5 அடி எல்லாத்துலேயும் இருக்குது. இது வந்து கார்பன் ராடா சாலிட் ராடா? இது சாலிட் ராடு. இது வந்து சாலிட் ராடு கைஸ். பிகினராக இப்போ தான் நீங்கள் பழகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் ராடு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக உடஞ்சிரும். கார்பன் ராடு வெயிட்டு கம்மி, பட் உடைய வாய்ப்பு ரொம்ப அதிகம். சாலிட் ராடு வெயிட் அதிகம், ஆனால் உடைய வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால தான் சாலிட் வந்து ஃபஸ்ட் டைம் பழகிறவங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்த ரீல் என்ன கொடுக்குறீங்க? எமோசி சைஸு 4000 சீரீஸ் கைஸ். இந்த ரீல் பார்த்தீங்கன்னா எமோசி 4000, அதுவும் மெட்டல் ஸ்பூல் ரீலு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு தாராளமாக மீன் பிடிச்சி பழகலாம். ரொம்பவே நல்ல ரீலு. அடுத்த லைனு என்ன லைன் கொடுக்குறீங்க? ப்ரோபிரோஸ் லைன், ப்ரோ ஹண்டர். 4X, 8X, 12X, 16X? 4X கொடுக்கலாம், பட்ஜெட்டுக்கு அளவாக இருக்கும் கைஸ். 4X கொடுக்கறதுக்கு 2 காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு, அப்போ தான் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிகினர், ஃபஸ்ட் டைம் பழகிறவங்க கல் முள் எல்லாத்துலேயும் போட்டு தரன்னு இழுப்பாங்க. 8X போட்டிங்கன்னா டக்குன்னு கட் ஆகிடும். 4X பார்த்தீங்கன்னா என்ன தான் 4X அப்படிங்கிறதுனால அது மொக்க குவாலிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. 4Xனால் 4 இலையில் பின்னிருப்பாங்க. இதனால் என்ன ஆகுனா கட் ஆகிற ரேஷியோ கம்மி.
அதாவது நீங்கள் கல் முள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க 4Xல பழகுங்க, அதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. 8Xல போனீங்கன்னா டக்குன்னு கட் ஆகும். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஃப்ராக் கிடைக்கும். ஆனால் என்ன ஃப்ராக் கிடைக்கும்? மரிசோ கைஸ் 2 ஃப்ராக் கிடைக்கும். ஒரு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஃப்ராகாக கிடைக்கும், இன்னொன்று சிலிக்கான் ஃப்ராக் ஒன்று கிடைக்கும். மொத்தம் 2 ஃப்ராக் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஃப்ராக்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் 2 ஃப்ராகு. ராடுலேயுமே பார்த்தீங்கன்னா 7 கலர் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். இதான் நம்மளோட பேசிக் நாட்டு விரால் மீன் பிடிக்கக்கூடிய செட்டு. இதை வச்சு நீங்கள் தாராளமாக அவுரி மீன் கூட பிடிக்கலாம். இது கூட நம்ம பிஎஃப்டி ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு பொருள் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் கைஸ். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேர்னால் நாங்கள் கம்மியாலாம் கொடுக்க மாட்டோம், ஒரு 500 பேருக்கு கொடுக்கலாம் கைஸ். சீக்கிரமாக வாங்கிக்கோங்க, ஆனால் இது சீக்கிரம் முடிஞ்சிடும். இது ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சூப்பரான கிரிப்பர் இருக்குது கைஸ். இது ஒரு நல்லா இருக்கும், ஒரு பேசிக்கான கிரிப்பர் தான், நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும், துரு பிடிக்காது, நல்லாயிருக்கும். இந்த கிரிப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா பிஎஃப்டி ஷாப்பில் ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்குது. இப்போ அதாவது இந்த மாதம் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் சூஸ் பண்ண போகிறோம். 100 காம்போ வாங்குறவங்களுக்கு 10 பேர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஆஃபரும் இருக்குது. மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுச் வர ஆஃபர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லூர் பாக்ஸ் வர ஆஃபர் இருக்குது. அடுத்த இதோட ஒரு பெரிய பிளேயர் இருக்குது, கிரிப்பர் இருக்குது, எல்லாமே கிடைக்க ஆஃபர் இருக்குது. மறந்துடாதீங்க, இந்த ஆஃபர் இந்த மாதம் எண்டு வரைக்கும் தான் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே செட்டப் வச்சு உங்களுக்கு லைவாக ஒரு நாட்டு விரால் பிடிச்சி காட்ட போகிறோம். வாங்க கைஸ், இப்போ நம்மளோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்கக்கூடிய பேசிக் செட்டப்பு, அது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீமியம் செட்டப்பு ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஸ்பின்னிங் ராட் யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை, யூஸ் பண்ணி பழக்கமும் இல்லை. அதனால் நம்ம தாடி தான் வந்து ஸ்பின்னிங் ராட் யூஸ் பண்ண போகிறாரு. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் செட்டப் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம், எப்படி மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். பேசிக்கில் எப்படி மீன் பிடிக்கலாம், இந்த மாதிரி செட்டப் வாங்கினீங்கன்னா எப்படி மீன் பிடிக்கலாம், ரெண்டையுமே முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்கிறோம். வாங்க. ஏத்திரு அடிச்சிருச்சு காய்ஸ், பேசிக் செட்டப்ல அடிச்சிருச்சு. பார்த்து ஹெவியான ராடு, அதுக்கு மேலே வளைய பார்த்து சரியான போயிட்டு காய்ஸ் இங்க பாருங்க. பார்த்து ராட உடைச்சிடாத. 5 கிலோ மீன் தூக்கலாம். ஏய், ஒத்த கையில தூக்கி பிடிப்பேன். இப்படி ராடு நீ என்ன ஆட்டம் ஆட்டினாலும் ராடு உடையாது. நல்லா கார்பன் ராடு நினைச்சு உடையிருக்கு. தூக்குனால பிடிச்சி தொங்கவா, தொங்குனால உடையாது ராடு. பார்த்துக்குங்க, கீழே வரைக்கும் தொங்கி காட்டவா, தொங்குங்க, கை முறிஞ்சிட போகுது. தொங்குங்க காய்ஸ், அடிச்சாச்சு சாலிட் ராட்ல. இங்க பாருங்க, நல்ல சைஸான மீன். கை வலிக்குதியா? தூக்கியா, கை வலிச்சாலும் பரவாயில்ல. இந்த மீனை தூக்கி நிப்பாட்டுன்னா பார்த்துக்க. அண்ணா வெயிட் மிஷின் எடு. கைஸ், இப்போ நம்ம மீனை வந்து வெயிட் வச்சு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்கேல் 0ல் இருக்குது. தூக்குனா எவ்வளோ இருக்குன்ட்டு 1 கிலோ இருந்துச்சுன்னா பரவாயில்ல. மீன் இல்லைன்னா அவ்வளோ வெயிட் காட்டுது. ஸ்கேல் புகஞ்சு போச்சா? எவ்வளோ? 2 கிலோ பரவாயில்ல, 2 கிலோ நல்லது தானே. இதில் வச்சுருக்கீங்க, நில்லுங்க. கேஜியில் வச்சதாயே இதாகும். இவ்வளோ நேரம் வந்து எல்பியில் கணக்கு போடுறாங்க அவங்க. காய்ஸ், அக்கிரூட்டா இருக்கு 1 கிலோ. அநியாயத்துக்கு அக்கிரூட்டாக இருக்குது. காய்ஸ், கரெக்டாக 1 கிலோ இருக்குது. ஒரே 1 கிலோ கரெக்டாக இருக்கு. ஆனால் தூக்கி காட்டினேன். தூக்கிடலாமா? தூக்குனா விடுண்ணா, ராடில் தொங்க விடு. ராடு தாங்குதான்னு பாரு. ராடெல்லாம் பார்த்துங்க, என்ன பண்ணாலும் மிஷின் உடச்சிட போதே. ஓ, மிஷினு பேட்டரி சார்ஜ் போகிற ஒரு மிஷின் தான் இருக்குது. காய்ஸ், இங்கே வேறு மீன் துள்ளிட்டு இருக்கு. நல்ல 1 கிலோ இருக்கக்கூடிய அவுரி மீன் தான், நல்லாவே இருக்குது. ஸ்ட்ரைக்கு ஒரு 1000 ரேட் சொல்லக்கூடாதுல்ல. ரேட்டெல்லாம் கடைசி தான் காய்ஸ், காம்போ ரேட்டை கடைசியாக சொல்கிறேன். மீனை மட்டும் பாருங்க எப்படி பிடிச்சிக்கிறோம்னு. ஆனால் ராடு இந்த காம்போவுக்கு ஒத்தான இது எப்படி வச்சு ஆட்டிட்டு இருக்கேன் பார்த்தல. என்ன தொங்குனா ராடு உடையாது. கைஸ், இதான் வந்து பேசிக் ராடில் செட்டப்பு. பேசிக் செட்டப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து பேசிக் செட்டப்பு. கைஸ், இப்போ நீங்கள் வந்து இப்போ என் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா கார்பன் ராடு. இந்த ராடை கூட வச்சு உங்களால் இப்படி மீனெல்லாம் ஆட்ட முடியாது, ஆட்டினீங்கன்னா உடஞ்சி போயிடும். பட் சாலிட் ராடில் என்ன வேணால் பண்ணலாம், ஓகே. அதை கேர்ஃபுல்லாக பண்ணோம். சாலிட் ராடு உடையவே உடையாதுன்னு கிடையாது, அதுவும் உடைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரொம்ப தாங்கும்.
கார்பன் ராடை கம்பேர் பண்ணிங்கன்னா சாலிட் ராடு ரொம்ப நல்லாவே தாங்கும். ஓகே ஆனால் மீனை கழட்டினா கழட்டி விட்டுறலாமா கைஸ்? இப்போ நாங்கள் மீனை கழட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரு. மீனை ஒரு கையில் பிடிச்சி ஃப்ராக் ஒரு கையில் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி டைமுக்கு தான் நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற இந்த பிளேயரு. காய்ஸ் ஃப்ராக் ஊக்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தூக்கண்ணா பிளேயர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, மீன் நல்லா இருக்கு. காம்பு போட்டு உடச்சிட்டான் காய்ஸ், உடச்சிட்டான். மீன் துள்ளுது, நான் செம்ம ஆக்டிவாக இருக்கு கைஸ். கிரிப்பரில் வந்து இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதே மாதிரி எங்கிட்ட பிளேயரும் இருக்குது. பிளேயரை வச்சுமே நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். மீன் பிடிக்கும். ஓகேண்ணா தூக்கி மீனை ஓரமாயிண்ணா. எங்கே வைக்கிறது? பக்கத்தில் ஓரமாக போடு. அவ்வளோதான். ஒட்டி என்னையா அடிக்கிற மக்களே? என்ன அடிக்கிறாரு மக்களே? நவுன்னு வச்சுக்க, எங்க மெயின் அவ்வளோதான். அடி 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 கவார் தண்ணி போட்டு புகை எழுப்பின்னு வரலாம். அவரி மீன் மாட்டிருச்சு. காய்ஸ் ரொம்ப நாள் காய்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போய் கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 வாட்டி தான் போயிருக்கேன் 8 மாதத்தில். ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஃபீலு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு மீன் பிடிச்சி. பதட்டம், அந்த ஹார்ட் பீட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுரி மீனை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஒரு செகண்ட் அந்த மீன் கடிக்கும்போது ஹார்ட் அப்படியே நின்றுடும், அப்புறம் தான் துடிக்கும். அந்த ஃபீல் எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. சத்தியமாக ரொம்ப நாள் ஆகிடுச்சு. 8 மாதத்தில் 3 டைம் தான் மீன் பிடிக்க போயிருக்கேன். இதான் 4வது டைமு. நல்ல மீன் காய்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓ போடு. ஏய் வாடா, வா 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 வா. ஆயத்தோற மாட்டிடுவியா? இப்போ நேரம் ஆகுதியா? மீன் பிடிக்க போகாமல் டச்சு விட்டு போயிடுச்சு. என்ன ஃப்ராகவே கழட்டிட்டு கிப்பரை போட்டு ஆட்டோமேட்டிக்கெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு இருக்கு காய்ஸ். இங்கே வேறு இதான் அவுரி. அம்மா ரொம்ப நாள் ஆச்சு அவுரி பிடிச்சி இழுத்ததுல எல்லாம் பாவம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு மீன். நல்ல மீன் காய்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் போட்டலாமா? 1 கிலோ இருக்கும் காய்ஸ். ஆல்ரெடி நாங்கள் பிடிச்சது இங்கே இருக்கு பாருங்க. 10-20 கிராம் முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். ஏய் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கானுங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே பிடிச்சாச்சு காய்ஸ். இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா? இப்போ இந்த பையனை பிடிச்சது வந்து இந்த ஃப்ராக் தான். இது வந்து நம்ம பிஎஃப்டியோட ப்ரெடேட்ரு. நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு. இதில் என்னென்னா ஹைலைட்டு ஹூக்கு தான். ஃபஸ்ட்டு ஒரு மீன் அடித்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி போச்சு பார்த்தீங்களா? அதுக்கும் இந்த மீனை பிடிச்சது காரணம் விட்டு அடிக்கணும். எப்போவுமே ஹேண்ட்மேட் ஃப்ராகை பொறுத்தவரை மினிமம் 3 செகண்டாவது விட்டுருங்க, இல்லாட்டி ஒரு 2 செகண்ட். 1 செகண்ட் கடிச்சு அடுத்த செகண்டே அடிச்சிங்கன்னா அடிக்காது. 2 to 3 செகண்டுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கப் ரேஷியோக்கான டைமாக இருக்கும். நல்ல ஊக்கப் ஆகும். சால்ட் வாட்டர் ஊக்கு. 2வது பார்த்தீங்கன்னா இதில் பயன்படுத்தியிருக்க நம்பர் 5ஆம் நம்பர் ஊக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஊக்கப்பு மிஸ்ஸே ஆகாது. ஒன்ஸு லாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் விட்டு மட்டும் அடித்தா போதும். ஓகே வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். அடுத்து சுதர்சன் அப்படிப்பார் ஸ்பின்னிங் செட்டப் லைக். ஆமாம், இது நல்லா இருக்கும். அந்த செட்டப் கொஞ்சம் ஈஸி, டக்குன்னு போகிற விஷயம் இல்லை. அதெல்லாம் கிடையாது, போட்டி தான். அவர் ஒரு ஆள், நாம் 2 பேர். அண்ணே உங்களுக்கு வந்து எந்த செட்டப் பிடிச்சிருக்கு? ஸ்பின்னிங்கா பிசியா?
பழகுனதே பிசியில் தான் பழகணும். அதனால ஸ்பின்னிங் கொடுத்து நீ பிடிச்சி ஆகணுங்கிறீங்க. எப்படி பிடிக்கணும்னு தெரியல. பிசி சொல்லித்தர மாட்டேங்கிறாரு அவர் வேற. ஆனால் யாராட நான் யாரும் கொடுக்க மாட்டேன் சார். ஐயா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நானும் வேற நீ நாங்களும் ஒரே குரூப். இந்த இப்படி இருந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ. போங்க நான் உங்கள் டீமுக்கே வரல. நான் சொல்ற இடத்துல வீசுறீங்க, இப்ப மீன் அடிக்கிறீங்க. காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம லுக்கானாவோட ராடு. என் ஃபேவரட் ராடு ஆட்டையை போட பார்த்துட்டு இருக்கானுங்க திருட்டு பசங்க. ஏய் நான் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால பைட் கேஷ் நல்லா வீசுவேன். கொடுக்க மாட்டேங்க. நான் தரேன். இதுல நீங்க இதெல்லாம் வந்து தொடுறதுக்கு ஒரு இது வேணும். அது போய் அப்ப மீன் பிடிக்கிற மாதிரி மட்டும் பாரு. அப்போ நீங்க காய்ஸ் என் செல்ல குட்டியை திருட பார்த்துட்டு இதுல பிடிக்கிற மாதிரியா மட்டும் பாரு. போறீங்கப்பா. ரெண்டு மீன் படிக்கிற ஒரே மணி நேரம். சரி ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லுக்கானாவோட தூமெக்ஸ் ராடு நம்ம ஒரு டீமா இருக்கிறோம். நம்ம நாங்க ரெண்டு பேரும் சாலிடா ஃபைபர் இல்ல சாலிட். ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம்ல உட்காந்து ஏதாவது குருட்டாம பேசிட்டு இருக்காங்க காய்ஸ். காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் வறுக்கிற செட்டப் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. வறுக்க முடியாது. அதனால கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் எனக்கு பிடிக்கிற எல்லா மீனுமே. ஆனால் நீ ஒன்று நான் ஒன்று, நீ ஒன்று நான் ஒன்று. இது நியாயம் இல்லையே காய்ஸ். நாங்கள் பிடிச்ச 2 மீன் விட்டுண்ணா 2 1.5 கிலோவா? 1 கிலோ 1.5 கிலோ மொத்தம் சேர்த்தா 2.5 கிலோயா? மொத்தமாக சேர்த்தா இங்கிட்டு ஓரமா விடியா? மீன் சுமன் பிடிச்ச மீன் தான் விடுவேன். ஏன் மீன் அதுக்கு ஃபஸ்ட்டு விட்ற? ஆமாம், அப்போ தானே இதை வறுத்துக்கலாம். பாய். 2வது மீன் யாருக்கு சிக்காது. யாருக்கு வராது. போயிட்டு வா டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிடுச்சு. அடுத்து அதே சாலிட்கா போடல. நானும் சுதர்சனாவும் பிடிக்கிறோம். இவருங்க பாரு சுமன் இருக்கல. டேய் மூக்குல விட்டு ஆட்டி நான் ஓடி போயிரு. காய்ஸ் தான் பிடிப்போம். நம்ம ராடு தான் காய்ஸ் கெத்து. அது ஒரு முக்க ராடு. கேஸ்டிங்ல வீசுற தூரத்துல நான் சாலிடால வீசுறோம், பிடிக்கிறோம். வாயா போட்டிக்கு. நீ மேலதான் வர்றது. நில்லு முள்ளு குத்தி. இங்க வாரு பின்னாடி சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி சூத்துல குத்திர ஓடு குத்திருச்சு. இங்க வாருங்க மக்களே, இந்த சப்பாத்தி கல்லி கையில முள்ளெல்லாம் ஏறு. முடியலையா சாமி? நடக்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு நடக்கவும். காய்ஸ் ரெகுலராக மீன் பிடிக்கிறவங்க ஏதாவது கேப்புக்கு விட்டுறாதீங்க. முடியல தொப்பையை தூக்கிட்டு நடக்க. என்னப்பா என்னாச்சு? கடிச்சு போயிருச்சாட்டிருக்கு. அதையும் பார்த்துட்டீங்களா? காய்ஸ் வந்து கவின்னு ஓடுது காய்ஸ். அவர் தான் சாட்சி. நான் கடிச்சு தானே போச்சு. பிடிக்க முடியல காய்ஸ். 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள பிடிக்கும். ராட் கையில் வச்சுட்டு அங்கே பக்கம் பார்க்க வேண்டாம். இங்கே என்ன வேடிக்கை? நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு பிடிக்கணியா முன்னாடி. அண்ணே மீன் மேலே போ. அடினா மீன் தலையிலே போட்டாரு. காய்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய எலும்புன்னு. கால் எலும்பு சுடுகாட்டு. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க எவ்வளோ எலும்பு கிடக்குன்னு. ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக எலும்பாக இருக்குது. இவங்க வேறு எடுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. சுடுகாடுனா எலும்பு கிடக்குறாங்க. காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ன்னு 2வது வீடியோ வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சனாவுக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு. சொல்லுங்க. எனக்கு வேலை எதுவும் விட மாட்டேங்கிறாங்க. முடிச்சுட்டு தான் போகணுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது? நாங்களுமே கொஞ்சம் பிஸி தான் காய்ஸ். கடை வச்சதுலேருந்து ஒழுங்காக வீடியோ எடுக்க போக முடியல. அடுத்தடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைக்கு வேறு ஒரு சின்ன பையனை போட்டுட்டு நானும் ஆசிக்கணும் ஃப்ரீ ஆகிடுவோம். அடுத்த வாரத்துலேருந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பெரிய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். மறக்காமல் கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கருத்து வந்து தெளிவாக ஒரு கமெண்டாக போடுங்கப்பா. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம அடுத்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா சாலிட் ராட் வர்சஸ் கார்பன் ராட் ரெண்டையுமே வச்சு அல்ட்ரா லைட் வச்சா. ஆமாம், இவன் இந்த பந்தயத்தில் இல்லை காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.